வணக்கம். 2 நாளா நம்மளால வீடியோ போட முடியல. இருந்தாலும் 2 நாள் நீங்க வந்து ஜாலியா இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மார்க்கெட் வந்து 2 நாளா பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட் வந்து குடுத்துருக்கு. ஸோ குறைந்தபட்சம் ஒவ்வொருத்தரும் கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சொன்னாலும் நான் வந்து உங்கள்கிட்ட யார்கிட்டயும் வந்து பங்கெல்லாம் வந்து கேட்க மாட்டேன். ஸோ நீங்க ஜாலியா இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். சரி, ஓகே. பிப்ரவரி 1ஆம் தேதி நமக்கு பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதில் மிகப்பெரிய ஒரு ஆப்பு நமக்கு வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இதை பற்றி வந்து பேசுனாங்களான்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு ட்ரேடர் வாழ்க்கையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜெரதா ஃபவுண்டர் நிதின் காமத் வந்து கடந்த ஒரு 4-5 வருஷமாக வந்து கதறிக்கிட்டே வந்திருக்கிறார். இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற டேக்ஸை தயவு செய்து வந்து கம்மி பண்ணுங்கள், எக்காரணத்தை கொண்டு அதை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணாதீங்க, அது இருக்கிறதுனால அதிகப்படியான டேக்ஸ் வந்து ட்ரேடர்ஸு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அதிகமான ஒரு பேர்டன் வந்து சம்பாதிக்கிறாங்க. அதனால் வந்து அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மி பண்ணுங்கள் அல்லது வந்து அதை வந்து எடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்குண்டான ஒரு சின்ன ஒரு சிக்னல் கூட வந்து கிடைக்கல. அதுக்கு நேர்மாறாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இருக்க அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் தான் வந்து ஆகிட்டுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா கம்மியாலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. வெறும் சும்மா ஒரு 10% 20%லாம் வந்து கிடையாது. குறைந்தபட்சம் 50% அப்படிங்கிற மாதிரி வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி நாம் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணுறோம். ஃபியூச்சர்ஸ் வந்து அதிகமாக வந்து பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்து அதை பற்றி வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரேட் வேல்யூவில் 0.10% வந்து இது வரைக்கும் நாம் வந்து ஒரு டேக்ஸாக வந்து கொடுத்துட்ருந்தோம். அதுவே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0.15% வந்து மாறி இருக்கு. இது அப்படியே வந்து 50% வந்து ஜம்ப்பு. ஸோ நீங்கள் 0.10 0.15 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பெருசாக வந்து தெரியாது. ஆனால் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு லாட்லலாம் உள்ளே போனீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து அவ்வளோ பயங்கரமான ஒரு ப்ராஃபிட்டில் வந்து கை வைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பிரேக் ஈவன் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிஃப்டியில் நமக்கு வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் இருந்தாலே உங்களுக்கு வந்து பிரேக் ஈவன் வந்துடும். நீங்கள் போட்ட காஸ்ட்டுக்கு வந்து காஸ்ட் வந்து வந்துடும். ஆனால் இப்போ எப்படி நடக்குது அப்படின்னா 15 பாயிண்ட் நீங்கள் வந்து மினிமம் வந்து புக் பண்ணணும். அப்படி புக் பண்ணால் மட்டும்தான் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து வருது. அப்போ அது 15 பாயிண்ட் நீங்கள் வந்து புக் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ₹1 வந்து ப்ராஃபிட் வந்து கிடையாது. அந்த ₹15 வந்து ப்ராஃபிட்டே வந்து உங்களுக்கு வந்தாலும் அது முழுக்க வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான். அதுக்கு மேலே புரோக்கர் சார்ஜஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு இன்கம் டேக்ஸ் நீங்கள் வந்து கட்டணும். ஸோ இப்படி நீங்கள் வந்து கணக்கு வச்சிங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேர்டனாக நமக்கு வந்து அமைய போகுது. ஸோ எப்படி வந்து இது இம்பேக்ட் வந்து இருக்குது அப்படின்ட்டு வரும் நாட்களில் தான் வந்து தெரியும். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து அடி வாங்கினது. ஃபியூச்சர் பார்த்திங்க அப்படின்னா இதை விட மோசம். 0.02% இருந்தது பார்த்திங்க அப்படின்னா 0.05% வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 130% வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து அடித்து தும்சம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரேடர்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து சகஜம், வேறு ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒன் டே சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஒன் டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கெஸ் பண்ணி வச்சதெல்லாம் வந்து கரெக்டாக தான் கெஸ் வந்து பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த 25,200 இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட். இதை வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த ப்ளூ கலர் ஒரு ரெக்டாங்கிள் டைப் மாதிரி வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஏரியா வந்து இருக்குது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதாவது ப்ரைஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து இல்லை, அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இந்த லோ வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்த லெவலை வந்து ஒரு ரீவிசிட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது கரெக்டாக வந்து அந்த பட்ஜெட் அன்னைக்கு வந்து அது வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பட்ஜெட்டு அன்றைக்கி நமக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு நெகட்டிவ் வந்து போயிருக்கு. ஸோ அங்கேருந்து ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ அந்த ரெக்கவர் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி அந்த சப்போர்ட் கிட்ட வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பட்ஜெட் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, அதுக்கு அடுத்த நாள் நமக்கு ஈவினிங் வந்து அமெரிக்கன் இந்தியா ட்ரேட் டீல் வந்து ஃபைனலைஸ் வந்து ஆகுது. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் நிறைய இந்தியா மேலே வந்து டாரிஃப் வந்து போட்டிருந்தார்.
ஸோ அந்த டேக்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணி கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 18% வந்து செட்டில்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நாம் வந்து அமெரிக்காவிலேருந்து கோழி இறைச்சிகளை நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரூல் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ் டீலெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா கிட்ட வந்து நம்ம வந்து ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. வெனிசுலாக்கிட்டையும் மிஞ்சி போனால் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அமெரிக்கா கிட்ட தான் நம்ம வந்து கச்சா எண்ணெய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டீல் வந்து போட்டிருக்காரு. ஸோ இதனால் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இவ்வளோ நாள் நமக்கு வந்து ஒரு 100 ரூபா ரேஞ்சுக்கே வந்து நமக்கு வந்து பெட்ரோல் வந்து கிடச்சிட்டு இருந்தது இல்லையா? இது வந்து இனிமேல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிரும். இப்போ இந்த 100 ரூபா அப்படிங்கிறலாம் வந்து இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 120 130 ரூபா அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அது கண்கூடில் நம்ம வந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே அதோட ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து தெரிய போகுது. ஸோ ஏன்னா நம்ம வந்து ரஷ்யாவிலேருந்து நம்ம வந்து கம்மி விலைக்கு நம்ம வந்து வாங்கிட்டு இருந்தோம். ஸோ ரஷ்யாக்கிட்டேருந்து யாரும் வாங்காத டைமில் நாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு கம்மியான விலைக்கு நம்ம வந்து வாங்கிட்டு இருந்தோம். அதனால தான் நம்மளால் வந்து இவ்வளோ நாளைக்கு தொடர்ந்து நம்மளால் ஒரு 100 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சிலே நம்மளால் வந்து ஒரு பெட்ரோலாக நமக்கு வந்து கிடச்சிட்டு இருந்தது. ஸோ இப்போ அந்த நிலைமை அப்படி வந்து தலைகீழாக வந்து மாறப்போகுது. குறைந்தபட்சம் நம்ம வந்து வரும் வாரங்கள், நாட்கள், மாதங்கள்லேயே நமக்கு வந்து ஒரு 130 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் வந்து பெட்ரோல் விலை வந்து ஏற்றம் காணும். அதற்குண்டான வேலைகள் வந்து நடந்து வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவ் மாதிரி வந்து தோணலாம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அது வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக வந்து இருக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் நாம் வந்து பார்த்து தான் ஆகணும், வேறு வழி வந்து இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த நியர்லி இந்த 26,200 இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் தான், அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன். எக்ஸாக்ட்லி இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது. மறுபடியும் அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆகாமல் கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இறங்கினாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டை வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க. வரும் நாட்களில் தான் வந்து நமக்கு வந்து தெரியும் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறாங்களா, என்ன சமாச்சாரம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இந்த 26,200லேருந்து அதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் வந்து இருந்தது. அங்கே ஓப்பன் ஆனது ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே இங்கே வந்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25,800க்கு கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசாக அந்த மார்க்கெட்டில் மூமெண்டம் இல்லை. ஏன்னா மொத்த ஒரு பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது போயிட்டு அதெல்லாமே வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ புக் பண்ணி மறுபடியும் ஒரு 25,700 800 அந்த ஏரியாவில் நமக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து கொடுத்த லெவல் தான். ஆனால் டைமிங்கை நம்மளால் வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாம் வந்து இந்த பட்ஜெட் ரிலேட்டடாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அதாவது பட்ஜெட்டில் அதிகப்படியான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 25,800 26,000 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். அதுக்கு மேலே வந்து மூவ் ஆகாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் அது பட்ஜெட்டுக்காக வந்து மூவ் ஆகலை. நமக்கு வந்து பட்ஜெட் வந்து பயங்கரமான ஒரு நெகட்டிவாக போனதுனால வந்து கீழே வந்து போயிடுச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த நாளே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது. அமெரிக்கன் இந்தியா வந்து ட்ரேட் டீல் நடக்குது, அதுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து நடக்குது. நாம் சொன்ன அந்த லெவல்ஸ் மாதிரி வந்து 26,000 வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ யாராலையும் மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ண முடியும். ஆனால் டைமிங்கை வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணுறது கஷ்டம் அல்லது முடியாது. டைமிங்கை நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நாம் வந்து கடவுளாக மாறிடுவோம். ஏன்னா இந்த டைமில் வந்து இந்த ப்ரைஸு இங்கே போகும் அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாம் தான் கடவுள். செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிக்கு இந்த ப்ரைஸில் வந்து நிஃப்டி இருக்கும் அப்படின்னா நமக்கு திங்கக்கிழமை தெரிஞ்சிடும் இல்லையா? திங்கக்கிழமை வந்து ப்ரைஸ் இங்கே இருக்குது, செவ்வாய்க்கிழமை 1 மணிக்கு வந்து ப்ரைஸ் வந்து இங்கே போயிடும். அப்போ நம்ம இந்த இடத்துல கால் ஆப்ஷன் போகலாம், இந்த இடத்துல புட் ஆப்ஷன் போகலாம் அப்படின்னு நமக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ நம்ம கடவுள் தானே. ஆனால் நம்மளால் வந்து அதை செய்ய முடியுமா? ப்ராக்டிக்கலி வந்து பாசிபிளாக கன்ஃபார்மாக வந்து இல்லை. ஸோ அதனால் நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லெவல்ஸை வந்து பார்த்து வச்சுக்கலாம். ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா நாம் வந்து ட்ரேட் எடுத்து யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மளால் வந்து அஸ் ட்ரேடராக நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 600-700 பாயிண்ட் வந்து ஒரு கேப் அப் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து போயிருக்கு. யாரெல்லாம் வந்து பை ஃப்ளூக்கில் ஒரு கால் ஆப்ஷன் நீங்கள் வந்து வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக லட்சக்கணக்கில்
அல்லது சிலருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பொறுத்த மாதிரி வந்து கோடிக்கணக்கில் வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. கண்கூட வந்து நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து பார்த்துருக்கேன். நம்ம இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலர்லாம் வந்து கால் ஆப்ஷன் வந்து ஹோல்டு பண்ணி பை ஃப்ளூக்கில் வந்து அடிச்சிட்டாங்க. ஆனால் தயவு செய்து யாரும் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. சரி, இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க, ப்ராஃபிட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அல்லது வந்து ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட நிலைமை வந்து என்ன? நீங்கள் போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சுத்தமாக காலி. அதுக்கு மேலே வந்து பெனால்ட்டி வேறு வரும். ஏன்னா உங்களோட மார்ஜின் டோட்டலாக வந்து வைப் அவுட் ஆகிருக்கும். அதுக்கு வந்து பெனால்ட்டி வேறு போடுவாங்க, செக்யூரிட்டி பெனால்ட்டி வேறு இருக்குது, அதுவும் வந்து போடுவாங்க. அப்போ அதிலேயும் வந்து நீங்கள் வந்து உங்களோட லாஸுக்கு மேலே லாஸை நீங்கள் வந்து அந்த லாஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நமக்கு சொல்லுங்கள்? கௌரவமாக மார்க்கெட்டை ஓப்பன் ஆச்சா, ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிதா, ட்ரேட் எடுத்தோமா, 3:30 மணிக்குள்ளே நம்மளோட ட்ரேட்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணாமா, போனோமா அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வருஷத்தில் ஒரு தடவை கூட வந்து கிடைக்காது. அத்திப்பூத்தார போல் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படியெல்லாம் வந்து நடக்கும். ஏன்னா டெய்லி நமக்கு வந்து இந்த ட்ரேட் எல்லாம் வந்து நடந்துகிட்ருக்குமா, டெய்லி வந்து இந்தியன் அமெரிக்கா கூட்டும் வந்து இந்த ட்ரேட் எல்லாம் வந்து நடந்துகிட்ருக்குமா, அதுக்கெல்லாம் வந்து கேரண்டி இருக்கா? இல்லவே இல்லை தானே. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் இந்த நியூஸை பேஸ் பண்ணிலாம் வந்து வச்சுக்கிட்டு யாரும் வந்து ட்ரேட் வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. மிகப்பெரிய லாஸ் வந்து வர்றதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. 100ல் ஒருத்தர் வேணால், நம்ம வந்து 100ல் கூட சொல்ல முடியாது, 1,00,000 பேருக்கு ஒருத்தருக்கு வேணால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். மற்றபடிக்கு எல்லா நாளும் இந்த கேப் டவுன் கேப் அப்பில் வந்து நம்மளால் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து நியர்லி ஒரு 25,700 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து இருக்குது. அடுத்தது நமக்கு வந்து இந்த இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நெகட்டிவ். ஏன்னா மேபி நமக்கு வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அந்த ஃபில் பண்ணாங்க அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். அடுத்து எந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போக போதா, ஒரு டவுன் ட்ரெண்ட் வரப்போகுதா அப்படின்ட்டு நம்மளால் வந்து ஒரு கெஸ்ஸுக்கு வந்து வர முடியும். அதுக்கு முதல்ல ஒன்று இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும், அல்லது வந்து இந்த இடத்துல ஒரு ஹை வந்து பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஹையை உடச்சிட்டு வந்து மேலே வந்து போகணும். அதாவது மறுபடியும் ஒரு ஆல் டைம் ஹையை வந்து உடச்சிட்டு வந்து மேலே போகணும். அப்படி போனால் தான் எக்ஸாக்ட்லி மார்க்கெட் வந்து எதை நோக்கி வந்து பயணிக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஒரு கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இமிடியேட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,400 25,320 இந்த ஏரியாவில் வந்து இமிடியேட் சப்போர்ட் வந்து இருக்குது. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 26,200லேருந்து 26,400 இந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக வந்து 1 ஹவர் சார்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது வந்து 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த 50 மினிட் சார்ட்டில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரைக்கும் தான் மொத்த மூமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு இல்லை. ஸோ இருந்தாலும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து இருந்திருக்கு. இந்த இடத்துல மூமெண்ட்லாம் வந்து இருக்குது, இருந்தாலும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து நமக்கு வந்து மாறி இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு 50-50 சான்ஸ் தான். ஸோ பிரேக் அவுட் கிடச்சிதோ அல்லது வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் என்ன அதை நம்ம வந்து பார்க்கணும். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் வருது. ஸோ அப்போ ஒரு 200 பாயிண்ட் வந்து கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், ஸோ இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் பக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். அப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு கேப் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து நடக்குது. ஸோ கரெக்டாக இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த கேப்பை தான் வந்து ஃபில் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தெரியுது. பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும், ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். ஸோ அப்படி கிடச்சிது அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் எங்கே போகலாம், நியர்லி ஒரு 26,000 26,050 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா அதுவும் நல்லா வால்யூம்ஸ் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 சினாரியோ நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பாசிட்டிவாக மார்க்கெட் போக போகுது அப்படின்னா அகெயின் நம்ம வந்து ஒரு 26,000 26,050 நோக்கி வந்து நகர போகிறோம். நெகட்டிவாக வந்து மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படின்னா ஒரு 25,450 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரப்போகுது. ஸோ மோஸ்ட்லி வந்து நாளை அது வந்து நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது, பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ வந்து என்ன பண்ணியிருந்தோம், இல்லை லாஸ்ட்டாக நம்ம வந்து எப்போல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ அந்த டைமில்
மார்க்கெட்டோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ ஓவராலாக நமக்கு வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் மார்க்கெட், அதாவது வாலட்டைலான மார்க்கெட் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கெஸ் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. ஸோ ஓப்பனிங் ஹையிலேருந்து ஓப்பனிங் ஹை கிடையாது, அதாவது டே ஹையிலேருந்து கரெக்டாக நமக்கு வந்து ஒரு 25,500 டே ஹை. அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 870 பாயிண்ட் வந்து ஒரு டவுன் சைடு வந்து வந்திருக்கு பட்ஜெட் டே அன்னைக்கு. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு புல் பேக் வந்து கிடச்சிருக்கு. நியர்லி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400-500 பாயிண்ட் வந்து ஒரு புல் பேக்கு. அந்த இடத்துல இருந்து அகெயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட் வந்து ஒரு டவுன் சைடு. பயங்கரமான ஒரு வாலட்டைலான ஒரு டேவாக தான் வந்து ட்ரேடாக வந்து முடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பெருசாக வந்து மூவ்மெண்ட் இல்லை, ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது நேற்று. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரேட் டீன்லால ஒரு கேப் அப் அப்படிங்கிறது வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஒரு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து முதல்ல வந்து கிடைக்கணும். நாளை நிஃப்டி 50ல் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,800 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 25,650 வந்து இருக்கணும். 25,650 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,500 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 25,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,900 மினிமம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதையும் உடச்சாங்க அப்படின்னா ஒரு 26,000 வரைக்கும் வந்து மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு கேப் அப். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு மேலே பெருசாக வந்து மொமெண்டம் வந்து இல்லை, ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 60,300 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 59,900 வந்து இருக்கலாம். 59,900 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 59,700 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 60,300 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 60,600 மினிமம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட், அதுலேயும் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நடந்து வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். அப்படி பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா நல்ல மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நாளை 84,200 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 83,600 வந்து இருக்கும். 83,600 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 83,200 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 84,200 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 84,600 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா 10 மணி வரைக்கும் நல்ல ஒரு டவுன் மூவ். அதுக்கப்புறம் வந்து ஒரு புல் பேக், மறுபடியும் டவுன் மூவ், மறுபடியும் புல் பேக், மறுபடியும் ஒரு டவுன் மூவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் இதுலேயும் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு ரெசன்ஸ் வந்து ஒரு 13,750 இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13,600 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,750 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,850, 13,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.